ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் சபை மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த காலை ஆராதனையிலும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள நம்முடைய சபையில் உதவி ஊழியராய் ஜாயின் பண்ணியிருக்கிற பாஸ்டர் ஸ்டீவ் பிரைனார்ட் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். நம் யாவரும் ஆயத்தமாய் காத்திருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு பலனடைய கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. இந்த காலை வேளையிலும் இந்த காணொளியை பார்க்கிற யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless all those who are watching this video today. நம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். Let us close our eyes in prayers. அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே இந்த காலை நேரத்துக்காக நன்றி. ஆண்டவரே இந்த காலை நேரத்திலும் ஆண்டவரே சப்பா நீர் தர வார்த்தை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இந்த இடத்துல பிரசங்கிக்கும் பொழுது ஆண்டவரே நீர் மகிமைப்படும்படியாக ஆண்டவரே தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வார்த்தை ஒன்றும் ஆண்டவரே வெறுமையாய் திரும்பாதபடிக்கு தேவைப்படுகிறவர்களுக்கு ஆண்டவரே போய் சேர ஆண்டவரே நீர் கிருபை தாருங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த காலை வேளையில் நம்ம பார்க்கக்கூடிய இருக்கிற காரியங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு நோயை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். In this morning time we are going to meditate on the dangerous virus. இந்த மிக கொடுமையான நோய் உலகம் முழுவதும் பரவக்கூடியது, பரவியும் இருக்கிறது. In this dangerous virus, aggressive virus is spreading all over the world. ஏறக்குறைய முழு உலகமும் இது பரவி அநேகரை இது பாதித்துள்ள ஒரு கிருமியாக உள்ளது. This virus has spread all over the world and it has also damaged many lives. இதுக்கு ஒரு பரிகாரம், இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கிறது. அதை நான் இறுதியில் சொல்றேன். And there is a solution for it. I will tell you about the solution at the last. நாம் அனைவரும் நம் வேதத்தை எடுத்து யாக்கோபு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை சத்தமாக வாசிப்போம். யாக்கோபு 4:6. Let us open our Bibles to James chapter 4 verse 6. James chapter 4 verse 6. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. But he gives us more grace. That is why scripture says, God opposes the proud but shows favor to the humble. தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், ஆனால் தாழ்மை உள்ளவர்களுக்கோ ஆண்டவர் கிருபை அளிக்கிறார் என்று பார்க்கிறோம். We see that God opposes the proud but shows favor to the humble. இப்பொழுது நான் சொல்ல வந்த அந்த கொடுமையான நோய் என்ன என்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது வேற ஒன்றும் இல்லை, பெருமை. Now the thing that I wanted to tell you, the virus that I wanted to tell you, I think after reading this you would know that is pride. பெருமைதான் இந்த கொடுமையான நோய். இதுதான் உலகம் எங்கிலும் அநேகரை பாதித்துள்ள ஒரு நோயாய் இருக்கிறது. The pride is a deadly disease and this has affected so many lives. இந்த பிரசங்க தலைப்புக்காக கொடுத்துள்ள வார்த்தைகள் அவர்களுக்கு எதிர்த்து நிற்பார். And the title for this message is the Lord will stand against them. அவர்களுக்கு எதிர்த்து நிற்பார். He will stand against them. நம் யாக்கோபு 4வது அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அந்த 6வது வசனத்தை முதல் அந்த இருக்கிற பகுதியை வாசிப்போம். If we read James chapter 4 verse 6 as we read, we see in the first part of the verse, அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்று பார்க்கிறோம். We see that God opposes the proud. பெருமை, மனமேட்டிமை, மேன்மை இதெல்லாம் ஒரே வார்த்தையாக நம்ம ஒரே கேட்டகரியில் அதை நம்ம சேர்க்கலாம். We can join these pride, boast and proud, all these together in a category. எல்லாம் ஏறக்குறைய ஒரே அர்த்தத்தை தான் தரக்கூடியது. All these gives us the same meaning. இப்பொழுது பெருமை என்றால் என்னன்னு பார்ப்போம். Let us see what is pride now. அது பெருமை என்பது ஒரு உணர்வு. Pride is a feeling. நம்மளுடைய சேர்ந்தவர்கள் அல்லது நம்ம ஒரு விஷயத்தை சாதிக்கும் பொழுது இல்லை ஒரு நினச்ச ஒரு கோல் அச்சீவ் பண்ணும்போது அதில் ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு தான் பெருமை.
Sometimes pride is a feeling of satisfaction that comes out of our achievement or someone else's achievement. பெருமை இரண்டு வகை உள்ளது. So we can divide pride into two. ஒன்று ஆரோக்கியமான பெருமை. One is a healthy pride. மற்றொன்று ஆரோக்கியம் இல்லாத பெருமை. The other one is unhealthy pride. இப்பொழுது நம் இரண்டையும் நம் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். Let us look detailed kinds of pride. இப்பொழுது ஆரோக்கியமான பெருமையை பார்ப்போம். Let us look into the healthy pride now. ஆரோக்கியமான பெருமை என்றால் What is healthy pride? அது ஒரு உணர்வு. That is a feeling. அது எப்பொழுது வரும் என்றால் it comes ஒரு விஷயத்தை சாதிக்கும் பொழுது ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு. It is a feeling that comes when we achieve something. அது நம் ஏற்படுத்தின ஒரு லக்கை அடையும் பொழுது நம்மளுடைய திறமையை குறித்து பரவாயில்ல, நம்ம இவ்வளோ தூரம் நம்மளால இயன்ற முடியுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உணர்வு தான் அந்த ஆரோக்கியமான பெருமை என்று சொல்வார்கள். The healthy pride is a feeling that comes out of our achievement, or if we achieve a goal that we were dreaming of, if we achieve, that is called healthy pride. இந்த ஆரோக்கியமான பெருமை ஒரு சந்தோஷம் தரக்கூடியது. எப்பொழுதென்றால் நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள் ஏதாவது ஒன்று சாதிக்கும் பொழுதோ, நம் நண்பர்கள் ஒன்று சாதிக்கும் பொழுதோ, நம் வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு விஷயத்தை சாதிக்கும் பொழுதோ ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு தான் இந்த ஆரோக்கியமான பெருமை. This healthy pride comes when our friends or when our relatives or someone in our home achieves something, that feeling comes, and that is called healthy pride. சில உதாரணங்களை நாம் பார்ப்போம். Let us see some examples. உங்கள் வீட்டில் சிறு குழந்தைகள் இருப்பாங்க. In your house there may be small kids. அவர்கள் ஸ்கூலில் காம்படிஷன்ஸ் அப்புறம் ஸ்போர்ட்ஸ் டே வரும்பொழுது அவர்கள் தங்களுடைய பரிசுகளை வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்பொழுது பெற்றோர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு விதமான பெருமை தானே சொல்லுகிறது. The one example is a small kid or your children, when they go to school and during competitions, if they win any medals or cup for in that competition and they bring it back to home, that feeling when parents get, the feeling that parents get is a healthy pride. இந்தியனா இருக்க நான் பெருமைப்படுகிறேன் என்று சொல்வார்கள். Sometimes we may say that I am proud because I am an Indian. ஒலிம்பிக் இப்பொழுது அனைவரும் பார்த்து கொண்டிருப்பீர்கள் நினைக்கிறேன். ஒலிம்பிக் வீரர்கள் ஒரு விஷயத்தை சாதிக்கும் பொழுதோ, அவர்களுடைய துறையில் அந்த ஸ்போர்ட்ஸை சாதிக்கும் பொழுது தங்கள் நாட்டுக்காக அவங்க மெடல்கள் அடிக்கிறத நம்ம பார்க்குறோம். கோல்டு, சில்வர், பிரான்ஸ் என்கு. ஸோ இந்த மாதிரி பரிசுகளை அவர்கள் பெறும் பொழுது ஏற்படக்கூடிய பெருமை ஆரோக்கியமான பெருமை என்று எடுத்துக்கொள்ளலாம். Also in this season we see that Olympics are happening. In that we see that so many sportsmen are achieving so many medals and they are winning silver, bronze and gold. So like that, if we see that feeling is called healthy pride. ராணுவ வீரன் தன் நாட்டுக்காக மரிப்பது ஒரு ஆரோக்கியமான பெருமையை குறிக்குது. Also military soldiers dying for their country is also an healthy pride. இது குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்த்தால், if we see what Bible says regarding this, தாவீது கோலியாத்தை வென்ற அந்த ஒரு சம்பவத்தை நாம் பார்ப்போம். Let us see the incident where David is defeating Goliath. 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 6வது 7வது வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 6வது வசனமும் 7வது வசனத்தையும் வாசிப்போம். Let us read 1 Samuel chapter 18 verses 6 and 7. 1 Samuel 18th chapter verses 6 and 7. தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்ப வரும்போதும் ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறையாக பாடினார்கள். When the men were returning home after David had killed the Philistine, the women came out from all the towns of Israel to meet King Saul with singing and dancing, with joyful songs and with timbrels and lyres. As they danced, they sang, Saul has slain his thousands and David his 10 of thousands. In this place we can see elaboratedly தாவீது
கோலியாத்தை மேற்கொள்கிற இடத்தை நாம் பார்க்கிறோம். We see that David is defeating Goliath. எல்லாரும் பயந்து போய் இருக்கிற நேரத்தில் தாவீது தைரியமாக முன்னாடி போய் கோலியாத்தை வெல்கிறான். We see here David is defeating Goliath while everyone else is afraid to take him. அந்த கோலியாத், அந்த பெலிஸ்தியன் எல்லாருக்கும் ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறான். This Philistine is being someone who is like a great enemy, great giant. இப்பொழுது தாவீது ஆண்டவர் தந்த பலத்தினால அந்த பெரிய கோலியாத்தை, அந்த பெலிஸ்தியனை அடித்து சாகடிக்கிறான். But here we see David by taking the strength of God, he is defeating Goliath. இப்படி பண்ணும் பொழுது அவன் வெற்றிகரமாக தன்னுடைய இடத்துக்கு திரும்பி வரும்பொழுது, while returning home after defeating Goliath, இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் தாவீதினுடைய வெற்றியை சவுல் இடத்துல போய் பாடுகிறார்கள். In this place we see that the women from the towns, they came out and singing to Saul that David has defeated Goliath. அவங்க ஆடுகிறார்கள், பாடுகிறார்கள், சந்தோஷத்துல இசை வாசிச்சு அந்த அவங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறார்கள். They showed their happiness by singing and dancing while David defeated Goliath. என்ன சொல்லுகிறார்கள் பார்த்தால், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. They say that Saul has slain thousands but David 10 of thousands. நான் இதுக்கு முன்பதாக சொன்னது போல அந்த ஆரோக்கியமான பெருமை இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். As I told you earlier, the healthy pride, we can see here the healthy pride. ஏனென்று சொன்னால் தாவீது இவ்வளோ பெரிய விஷயங்களை சாதித்தாலும் யாருமே முன் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை தாவீது போய் அடித்து கோலியாத்தை சாகடித்து அந்த பிறகும் அவனுக்குள்ளே பெருமை வரவில்லை. Here we see David even after achieving a great thing, when nobody else has defeated Goliath, he defeated Goliath, but he did not add any pride in his heart. இது ஒரு பெருமையான விஷயம்தான். வெளியே இருந்து பார்க்கும் பொழுது இது ஒரு பெரிய சாதனை தான். ஆனால் அதில் மூலமாக தாவீதுக்கு எந்த விதமான பெருமையும் வரவில்லை. And the outward appearance, if we see, it is a great achievement, but through this David did not receive any pride in his heart. இப்பொழுது ஆரோக்கியம் இல்லாத பெருமையை குறித்து நாம் பார்ப்போம். Let us see what is unhealthy pride. அதாவது ஆரோக்கியம் இல்லாத பெருமை என்றால் அது ஒரு உணர்வு. Even unhealthy pride is a feeling. அது எப்பொழுது வரும் என்றால் ஒருவர் அவருடைய சாதனையை சாதிக்கும் பொழுது அதை மிகப்படுத்தி அதை பேசும் பொழுது பெருமை வருகிறது. Unhealthy pride comes when someone achieves something but they exaggerate on their achievements. அவர்கள் சாதிக்கும் பொழுது மற்றவர்களிடத்திலிருந்து ஆராதனையும் அந்த துதியும் பெறணும் என்ற கண்ணோட்டத்தில் அவங்க அந்த இடத்துல அந்த பெருமையை வச்சிருப்பது தான் ஆரோக்கியம் இல்லாத பெருமை என்று சொல்வார்கள். Unhealthy pride is a person who achieved a small thing would expect more praise and more honor from others is called an unhealthy pride. இந்த ஆரோக்கியம் இல்லாத பெருமை தனக்கு தானே தலைப்புகளை கொடுத்து கொண்டு தன்னை தானே பெருமையாக பேசக்கூடிய ஒரு நிலையை தரக்கூடியது. This unhealthy pride gives self praise and it gives the title for one's own self. இந்த ஆரோக்கியம் இல்லாத பெருமை இன்னொன்று குறிக்கிறது. The unhealthy pride is also does this. தன்னை உயர்த்தி மற்றவர்களை குறைவாக பார்ப்பது. It exalts one's own self and decreases others and looks them down. ஒரு பொறாமையை ஏற்படுத்துகிறது. It creates pride. It creates enmity. இதுக்கு உதாரணம் வேதத்திலிருந்து 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 8-9வது வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 18:8-9. As an example, we'll read 1 Samuel 18th chapter verses 8 and 9. 1 Samuel 18th chapter verse 8 and 9. அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவா இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மாகாரமாய் பார்த்தான். Saul was very angry. This refrain displeased him greatly. They have credited David with tens of thousands. He thought, but me with only thousands, what more can he get but the kingdom? And from that time on, Saul kept a close eye on David.
இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், தாவீது அவ்வளோ சாதனை செய்தும் அவனுக்குள்ள பெருமை வரவில்லை. ஆனால் சவுலுக்குள்ள இப்பொழுது ஒரு பொறாமை வருகிறது. In this place we see David, even after achieving this great Goliath, he has no pride in his heart, he has no pride in his heart, but we see Saul was angry because of his achievement. தாவீது கொன்றது 10,000 என்று அடுத்தவர்கள் அவனை போற்றி புகழ்வது சவுலுக்கு எரிச்சலா உண்டாயிற்று. Saul gets angry when others praises David, saying David has defeated tens of thousands. சவுல் என்கிறான், அவனுக்கு தாவீதுக்கு ராஜ்யம் மட்டும்தான் இன்னும் தரப்படவில்லை, மற்ற எல்லா கனமும் மகிமையும் அவனுக்கே செலுத்துறாங்க அப்படின்னு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பொறாமை உண்டாகத பார்க்கிறோம். He was very much angry that he thinks that David received everything except the kingdom. அன்றிலிருந்து சவுல் ஒரு பார்வையா பார்க்கிறான் தாவீத. அதாவது ஆங்கிலத்தில் kept a close eye அப்படின்னு இருக்கும். From that day Saul kept a close eye on David. We see in the verse 1 Samuel chapter 18 verse 8 and 9. தாவீது எந்த இடத்துக்கு சென்றாலும் தாவீது பண்ணக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் நுணுக்கமாய் சவுல் அன்னையிலிருந்து கவனிக்க ஆரம்பித்தான். Saul started seeing David. He keenly started watching David after his achievement. இந்த பொறாமைக்குள்ள ஒரு பெருமை இருக்கிறது. In this pride there is in this enmity there is a pride. இப்பொழுது பெருமை எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும், எது வரைக்கும் அந்த பெருமை வேலிடா இருக்கும் என்று பார்த்தோம்னா, if we see how much this pride can be healthy, ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் அந்த பெருமையை அனுமதிக்கிறார். Even God allows the pride to a certain extent. எப்பொழுது என்றால் பெருமை நம்மை அழிக்கக்கூடாது, நம்மளை சுற்றி இருக்கிறவர்களை பாதிக்கக்கூடாது, ஆண்டவருக்கு எதிராக இருக்கக்கூடாது. This pride should not be dangerous against others towards us, and it should not be against God. இந்த கட்டுப்பாடை அந்த பெருமை மீறும் பொழுதுதான் அது ஆண்டவருக்கு விரோதமாக மாறுகிறது. If it goes out of this extent or boundaries, it opposes God. சில இன்னும் சில காரியங்களை நாம் பெருமையை பற்றி பார்ப்போம். Let us also see many things about pride. பெருமை என்றால் இன்னும் சில வார்த்தைகளை சொல்லலாம். We can even say pride in different words. அதாவது நாம் சொல்ல போறது பெருமையோட குணாதிசயங்கள். இப்போ now I'm going to tell you about the characteristics of pride. பெருமை சுயநலம் உள்ளது. Pride is being selfish. பெருமை எப்பொழுதும் தன்னை தானே யோசிக்கக்கூடியது, அவங்கள மட்டுமே யோசிப்பாங்க அவங்க. The people who are very much pride in their heart, they think excessively about themselves. பெருமை எப்பொழுதும் சுய அன்பை சார்ந்தது. Pride is based on the self love. தங்களை தாங்களே நேசித்துக் கொள்வார்கள், மற்றவர்களை வெறுப்பார்கள். The pride is about loving oneself and not loving others. தங்களுடைய தரத்தை விட அவர்கள் தரம் உயர்ந்தது என்று அவர்கள் தப்பாக நினைத்துக் கொள்வார்கள். Also thinking themselves is worth and others are worthless. இந்த பெருமை சுய ஆராதனை, சுய புகழ்ச்சிக்கு நேராக வழிநடத்தக்கூடியது. This pride will lead us to self praise and self glorification. பெருமை எப்பொழுதும் அடுத்தவர்களுடைய தோல்வியையே ஃபோக்கஸ் பண்ணும், அதுவே குறியா இருக்கும். அது Also this pride will also be always focused on others defeat. இந்த பெருமை செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் என்று சொல்வார்கள். அதாவது தாங்கள் தான் நீதிமான், மற்ற யாருமே நீதிமான் இல்லை அப்படின்ற ஒரு பார்வையை கொடுக்கும். Also this pride as a characteristics, they think that they are self righteous. பெருமை அடுத்தவர்கள் கிட்ட இருக்கிற குறைய மட்டுமே எப்படா இவங்க கிட்ட குறைய கண்டுபிடிப்போம் அப்படின்றதுலயே குறிக்கோளா இருக்கும். Also they find criticism, they always criticize others. இந்த பெருமை அவர்களுடைய வாழ்க்கையை ஒரு டெலஸ்கோப்ல பார்க்கக்கூடியும். This pride will look into their life in telescope. ஆனால் அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை மைக்ரோஸ்கோப்ல பார்க்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளது. But this pride's characteristics is looks themselves in a telescope and looks others life in microscope. இந்த பெருமை ஆவிக்குரிய ஜீவியத்திலையும் அநேகரை தாக்கும். Also this pride will attack those who are spiritual. நான் தான் ரொம்ப ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருக்கேன், மற்றவங்க இல்லை அப்படின்ற ஒரு மனப்பான்மையை தரும். Also it will give the pride in heart that I am spiritual and others are not.
இப்பொழுது ஆண்டவர் ஏன் இந்த பெருமைக்கு எதிராக இருக்கிறார் என்று பார்ப்போம். Let us see why God is against this pride. இந்த பெருமை என்ன பண்ணும் என்றால் அவர்களுடைய முக்கியத்துவத்தை ரொம்ப மிகைப்படுத்தி சொல்லும். Also this pride will explain others about themselves. அவர்கள் சாதித்த சாதனை, அவங்க இருக்கிற நிலைமை, அவங்க இருக்கிற அந்த உயர்வு, இதை பற்றியே ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு இருக்கும். This pride will always be focused on their status, their achievement and their positions. இது ஏன் ஆண்டவர் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த கனம், மகிமை, அந்த மேன்மை, புகழ் எல்லாம் ஆண்டவரை சேரக்கூடியது. அதை நாம் எடுத்துக்கும் பொழுது அது ஆண்டவருக்கு விரோதமாக பாவமாக மாறுகிறது. And why God is against this? Because all this pride, all this praise, all this boasting is all this boastings belongs to God, and that is why He expects all the pride, all the boast that should be on Him and not on us. அந்த கனத்தை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். So we must give that honor to God. அந்த கனத்தை ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும். We must pay the respect to God. இப்பொழுது மல்கியா 1வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். மல்கியா 1வது அதிகாரம் 6வது வசனம். Let us read Malachi 1st chapter 6th verse. Malachi 1st chapter 6th verse. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். A son honors his father and a slave his master. If I am a father, where is the honor due me? If I am a master, where is the respect due me? Says the Lord Almighty. It is you priests who show contempt for my name, but you ask, how have we shown contempt for your name? இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், In this place we see ஒரு மகன் தந்தைக்கு கனம் செலுத்துகிறான். A son honors his father. ஒரு அடிமை தன்னுடைய எஜமானுக்கு மரியாதை செலுத்துகிறான். A slave honors his master. பிதாவாகிய ஆண்டவர் கேட்கிறார், நான் பிதாவானால் என்னுடைய கனம் எங்கே? நான் எஜமானால எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை எங்கன்னு கேட்கிறார். Here father looks at his children and asks, if I am father, where is my honor? If I am the Lord, where is my respect? இந்த இடத்துல ஆண்டவருக்கு தர வேண்டிய துதி, கனம், மகிமையை நாம் எடுத்துக்கும் பொழுது அது பாவமாக மாறுகிறது. Here if we take the honor and glory that belongs to God, if we take it for ourselves, it becomes sin. அந்த பெருமை தான் பாவம். And that pride is sin. ஆண்டவருக்கு எதை கொடுக்க வேண்டுமோ அது கொடுக்காமல் இருக்கிறதும் ஒரு பாவம். And the thing that belongs to God, if we fail to give, that is sin. இப்பொழுது அந்த யாக்கோபு எழுதின அந்த கடிதங்களை பார்ப்போம். Let us look into the letters written by James. யாக்கோபு எழுதின அந்த கடிதத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த காரியங்களை நாம் இப்பொழுது யாக்கோபு 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் பார்த்தால், if we look into the letter that James has written in James chapter 1 verse 1, தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது. யாக்கோபு ஏன் இந்த நிருபத்தை எழுதுகிறார் என்று பார்த்தால், if we see the reason why James is writing this, யாருக்காக எழுதுகிறார் என்று பார்த்தால், this letter was written to கிறிஸ்தவ யூதர்கள் உலகம் எங்கிலும் சிதறடிக்கப்பட்டு போனார்கள். அந்த 12 சிதறடிக்கப்பட்ட அந்த யூதர்களுக்காக, யூத கிறிஸ்தவர்களுக்காக எழுதப்பட்ட ஒரு கடிதம் இது. This was a letter written for the Jews Christians, the 12 tribes who were scattered among the nations. இதில் இருக்கிற முக்கிய அம்சத்தை பார்த்தால், ஏன் யாக்கோபு 4வது அதிகாரம் இந்த 6வது வசனத்தை எழுதினார் என்று பார்ப்போம். Let us see why this James is written chapter 4 verses 6, the reason why he wrote. இது எதை குறிக்கிறது என்றால், ஆண்டவருக்கு பணிவிடை செய்வது மற்றும் உலகத்தினுடைய நட்பை வைத்துக் கொள்வது. It means serving God and as well as being friendship with the world. உலகத்தோடைய நட்பு வைப்பது என்றால் என்னவென்றால், what is the meaning of having friendship with the world?
உலக சடங்காச்சாரங்கள், உலக நம்பிக்கைகள், அதன் மேலே வர பற்று ரொம்பவும் தேடி அது மேலேயே நாட்டமாக இருக்கிறது. Being friends with the world is loving the worldly pleasures and loving the world more than God. மக்கள் அந்த மாதிரி அதை போல நட்பு வைத்துக் கொள்ளும்போது உலகத்துடைய ஆண்டவரை விட்டு அவர்கள் வெளியே போகிறார்கள், விலகி போகிறார்கள். When we have friendship with the world, we grow more closer to the world and not to God. அப்பொழுது ஆண்டவர் விட்டு விலகி போகும்பொழுது நாம் ஆண்டவருடைய எதிரியாக மாறுகிறோம். When we go away from God, we become the enemy of Christ. இந்த கடிதத்தை எழுதும் பொழுது கிறிஸ்தவ யூதர்களுக்கு எழுதுகிறார். ஏன் எழுதுகிறார் என்று பார்த்தா, அவங்க சண்டையிலே சச்சரவர்களையும் உலகத்துடைய ஒரு ஐக்கியமாக இருந்தார்கள் அவர்கள். If we see why James is writing this, because the Jews Christians were very much focused on fighting and they were against God. யார் பெரியவன் யார் சின்னவன் அப்படி என்று ஒரு போட்டி மனப்பான்மை வந்தது. இது எங்கிருந்து வந்ததுன்னா உலகத்துடைய நட்பு வைத்துக் கொள்ளும் போது வருகிறது. They had the pride in their heart and they were looking who is above them, who is below them, and this comes out of the pride in their heart. இந்த நிருபம் எது நமக்கு கற்றுக் கொடுக்கிறதுன்னு பார்த்தால், ஆண்டவருக்கு முன்பதாக நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும். And this epistle teaches us that we must humble ourselves before God and we must commit ourselves. நம்மளுடைய ஆசைகளுக்கு நாம் ஒப்பு கொடுக்கிறது இல்லை, ஆண்டவருடைய ஆசைகளுக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வாழ இது கற்றுக் கொடுக்கிறது. This teaches us that we must not commit ourselves for our own will but for the will of God. நம்மளுடைய விருப்பங்களை பின்பற்றும் பொழுது அதில் பெருமை வருது. அந்த பெருமையை தான் ஆண்டவர் வெறுக்கிறார். If we follow our own will and our own desires, we get pride in our heart, and that thing God is opposing. இப்பொழுது மறுபடியும் யாக்கோபு 4வது அதிகாரம் 6வது வசனத்தை பார்ப்போம் என்றால், வாசிக்க வேண்டாம். Coming back to James 4 chapter 4 verse 6. இந்த வேத ஞானம் யாக்கோபுக்கு எங்கிருந்து வந்தது என்று பார்ப்போம். Let us see where this scripture knowledge for James has come. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிப்போம். Let us read Proverbs chapter 3 verses 34. இகழ்வோரை அவர் இகழுகிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறார். God opposes the proud but shows favor to the humble. இந்த நீதிமொழிகள் 3:34 இருந்து தான் யாக்கோபுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வருகிறது இந்த யாக்கோபு 4:6 எழுதுவதற்கான. James is writing James chapter 4 verse 6 out of inspiration comes from the Proverbs chapter 3 verses 34. அதனால தான் அவர் எழுதுகிறார், தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், ஆனால் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். That is why he writes God opposes the proud and but shows favor to the humble. இப்பொழுது ஒரு மிக முக்கியமான காரியத்தை நாம் பார்ப்போம். Now we'll see a very important thing. இது என்னவென்றால், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் பார்ப்போம். இது ஒரு தீர்க்க தரிசனம். We are going to look into a prophecy from Isaiah. ஏசாயா 14வது அதிகாரம் 12 15 வரை. ஏசாயா 14:12 15 வரை. Isaiah chapter 14 verses 12 to 15. Isaiah chapter 14 verses 12 to 15. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்தில் இருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். How you are fallen from heaven, O Lucifer, son of the morning! How you are cut down to the ground, you who weaken the nations! For you have said in your heart, I will ascend into heaven, I will exalt my throne above the stars of God. I will also sit on the mount of the congregation, on the farthest sides of the north. I will ascend above the heights of the clouds, I will be like the Most High. Yet you shall be brought down to Sheol, to the lowest depths of the pit.
இந்த தீர்க்க தரிசனத்துக்கு 2 பக்கங்கள் உள்ளது. And this prophecy has 2 sides. ஒன்று சரித்திர பக்கம், One is historical side, மற்றொன்று தீர்க்க தரிசன பக்கம். and another side is a prophetic இது side. 2 பக்கங்களை உடைய ஒரு ஏசாயா தீர்க்கதரிசி எழுதிய ஒரு 2 பக்கத்தை உடைய ஒரு தீர்க்க தரிசனம் இது. And this prophecy has 2 sides, which was written by Isaiah prophet. இது யாரையும் குறிப்பிடுகிறது, 2 பேரை குறிப்பிடுகிறது. யார் யார் என்று பார்த்தால் லூசிஃபரை பற்றி, தள்ளப்பட்ட தூதன் லூசிஃபரை பற்றி குறிக்கக்கூடியது, மற்றொன்று பாபிலோன் ராஜ்யத்தை பற்றி குறிக்கக்கூடியது. And this prophecy is about 2 people. One is Lucifer, who was pushed down to the earth, and other one is the king of Babylon. இப்பொழுது சரித்திர பக்கத்தை பார்ப்போம். Let us look into the historical side. ஆண்டவர் லூசிஃபரை ஏன் படைத்தார் என்றால், Why did the Lord created Lucifer? ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக. The Lord created Lucifer to glorify God. மற்றொன்று, காக்கும் ஒரு கேருபாக ஆண்டவர் அவனை சிருஷ்டித்தார். Also God has created him as a protective angel for God. அவனுக்குள்ளே இசை தாளந்தை ஆண்டவர் கொடுத்தார். அவன் நடந்தால், அசைந்தால் அவனிலிருந்து இசை வெளிப்பட்டது என்று பார்க்கிறோம். Also God has given him musical talent. While he walks, while he moves, his wings, music comes out of his wings. அவனை ஒரு பெரிய ஸ்தானத்தில் வைத்தார் ஆண்டவர். And the Lord has kept him in an high position. இந்த பெரிய ஸ்தானம் எது வரைக்கும் நீடித்தது என்று பார்த்தால், If we see how long this position has extended, அவன் கீழே விழும் வரை, until he was fall down. அவன் ஏன் கீழே விழுந்தான் என்று பார்ப்போம். Let us see why he fell down. அவன் லூசிஃபர் கீழே விழுந்ததுக்கு முக்கியமான ஒரு காரணம் பெருமை. And the very important reason why he fell down is pride. அவன் அழகை பற்றி அவனுக்கு ஒரு பெருமை வந்தது. He had pride about his beauty. அவன் வைத்திருந்த ஸ்தானத்தை, ஆண்டவர் அவனை எந்த ஸ்தானத்தில் வைத்திருந்தாரோ அந்த ஸ்தானத்தை குறித்து அவனுக்கு ஒரு பெருமை வந்தது. Also he had pride about his position where God had kept him. அவனுக்கு தன்னுடைய தாளந்தில் ஒரு பெருமை வந்தது. Also he had pride about his own talent. இந்த பெருமையை அவன் என்ன பண்ணுகிறான்னா, நான் ஆண்டவருக்கு மேலாக என்னோட சிங்காசனத்தை உயர்த்துவேன் அப்படின்னு மனதில் தான் நினைச்சான் அவன். This pride, he thought that he would raise his kingdom above God. He only thought about this. அவன் அதை நடைமுறைக்கு கூட எடுத்துட்டு வரல, இருதயத்தில் எண்ணினான் என்று பார்ப்போம். We see that he did not execute his plan. He just thought in his mind. ஆனால் தேவன் அவனை விட பெரியவர். அதனால் அவன் உள்ளத்தில் நினைச்சதை வெளியரங்கமாய் அவனுக்கு பதில் அளித்தார். But God is a great God. He knows what he thinks in his heart, so he pushed him down. ஆண்டவருக்கு அது முன்பதாகவே தெரிந்தது. Even God knows even before he thought. அவனும் அவன் கூட்டாளிகளும் சேர்ந்து விழப்பட்டார்கள். But God did not put Lucifer alone down, but he pushed all those who were with Lucifer. இன்னொரு பக்கம் இதுக்கு தீர்க்க தரிசன பக்கம் என்று பார்ப்போம். The other side is the prophetical side. அந்த பாபிலோன் பெரிய வல்லரசான ஒரு அச்சுறுத்தக்கூடிய ஒரு பெரிய இடத்தை பிடிக்கிறது. After many years after Isaiah prophet has prophesied, this Babylon kingdom was established. அநேக மற்ற ராஜாக்களும் மற்ற நாடும் இந்த பாபிலோன் ராஜ்யத்தை குறித்து பயந்தது. இதன் மூலமாக இந்த பாபிலோன் ராஜ்யம் தன்னுடைய ராஜ்யத்தை நிறுவியது. The Babylon kingdom was established after many years, and many kingdoms were jealous about this kingdom. இந்த பாபிலோன் ராஜ்யம் அநேக நாட்டை பிடித்தது. And the kingdom of Babylon captured many other countries. அங்கு இருக்கிறவர்களை அடிமைகளாக தங்கள் நாட்டுக்கு கொண்டு வந்தது. And they brought others from the country as slave to the country. இவ்வளவு ஒரு அச்சுறுத்தலான கூடிய இந்த பாபிலோன் ராஜ்யத்தில் இருந்த ராஜாக்கள் தங்கள் மனதில் பெருமையை அடைந்தார்கள். And this the kings of Babylon were very much pride in their heart, because the kingdom was very much threatening to other countries. அவர்கள் சாதித்தது போல
வேறு எந்த நாடும் சாதிக்கவில்லை. அவர்கள் தான் உச்சியில் இருக்கிறார்கள் இப்பொழுது. And compared to other countries, this Babylon kingdom has achieved so many things than the other countries. இந்த பெருமையினாலே அவங்க ஆண்டவருக்கு விரோதியாய் மாறுகிறார்கள். And because of this pride, they become enemy to God. ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது போல அநேக ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ராஜ்யம் கீழே விழுந்ததை நாம் பார்க்கிறோம். Like Isaiah the prophet told, after many years this kingdom was fallen down. அந்த ராஜ்யம் துண்டு துண்டாக அநேக துண்டுகளாக அழிந்தது. And the kingdom is shattered into pieces and destroyed. இவ்வளவு பெரிய ராஜ்யம் அழிந்ததுக்கு ஒரே காரணம் என்னவென்று சொன்னால் பெருமை. And the reason why the big great kingdom has fallen down and destroyed, the reason is the pride. அந்த பெருமையால தான் அவர்களுடைய ராஜ்யம் ஒன்றுமில்லாம போனது. And because of this pride, the kingdom became nothing. இந்த காரியத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்வோம் என்று பார்த்தால், through this thing, what is the lesson that we learn? ஆண்டவருக்கு தர வேண்டிய மகிமையை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். And the glory that belongs to God, we must give it to God. ஆண்டவருக்கு தர வேண்டிய மரியாதையை ஆண்டவருக்கு தர வேண்டும். And the respect that belongs to God, we must give it to God. ஆண்டவருக்கு தர வேண்டிய கனத்தை ஆண்டவருக்கு தர வேண்டும். Also the honor that belongs to God, we must give it to God. இத மூன்றையும் தரவில்லை என்றால் ஆண்டவருக்கு விரோதியாக மாறுகிறோம். பெருமை நமக்குள்ள வருகிறது. அதனால நாம் கீழே விழுகிறோம். If we fail to give all these three things, we become enemy to God, and we receive pride in our heart and we fall down. இப்பொழுது நாம் ஆவிக்குரிய பெருமைகளை குறித்து பார்ப்போம். Let us see what are the pride of spirituality. இப்படிப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றும் பார்ப்போம். Let us also see those who are pride in spiritual life, characteristics of those who are pride in spiritual life. இப்படிப்பட்ட ஆவிக்குரியமான பெருமைகளை கொண்டவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், அவர்கள் ரொம்ப ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்தவர்கள் என்று அடுத்தவர்களுக்கு காமிக்க விரும்புவார்கள். The people who are pride in the spiritual life, they will show themselves, exaggerate themselves that they are very much spiritual. இப்படிப்பட்ட பெருமை உள்ளவர்கள் தாங்கள் மனதில் ஒரு பெருமையை வைத்துக்கொண்டு வெளியே பேசும் பொழுது ரொம்ப தாழ்மையாக பேசுவார்கள். Those people will act like they are very much humble before others, but they have pride in their heart. அவர்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ஆவிக்குரிய வார்த்தையாவே இருக்கும். Also when they speak, they only speak the words of spirituality and not worldly words. இப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய உடல் அசைவையும் தங்களுடைய குரலையும் ஒரு ஆவிக்குரிய ஒரு வழியில அதே மாதிரி அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவார்கள். Also those who are pride in the spirituality, they act like their actions will be like they are very much spiritual. சண்டை போடும்போது கெட்ட வார்த்தைகளை பேசி இந்த சைடில் பேசிக்கொண்டே இருப்பார்கள். பாஸ்டர் இல்லது சபையில் யாராவது பார்க்கிறாருன்னு சொன்னால் அந்த வாய்ஸ் மாறிடும், அவங்களுடைய குரல் மாறிடும், அவங்களுடைய உடல் அசைப்பு மாறி நல்லா இருக்கும் அப்படி சாஃப்டா பேச ஆரம்பிச்சிருவார்கள் அவங்க. Also when they were in amongst quarrel, they use bad words, and they act like they are worldly people, but when the people of the church members or someone comes to that side, their voice slightly changes and they act like they haven't done anything wrong. இப்படிப்பட்ட பெருமை உள்ளவர்கள் தாங்கள் தான் நீதிமான்கள், மற்றவர்கள் யாரும் நீதி இல்லாதவர்கள், நீதிமான்கள் இல்ல அப்படின்ற ஒரு மனப்பான்மை உடையவர்கள். Also this kind of people, they have in their mind that they are righteous and others are not. அடுத்தவர்கள் என்ன குறை பண்ணுகிறார்கள் என்று பார்ப்பார்கள், யாரு பாவி என்று ஒரு மார்க்க போட்டு கொண்டே இருப்பார்கள். Always this kind of people will always watch others what they are doing, and they keep giving scores for what they are doing. இவர்கள் பாவி அவர்கள் பாவி என்று தங்கள் வாழ்நாள் முழுவதும் அப்படிப்பட்ட யார் பாவி என்றே பார்த்து அந்த பெருமையினால அவர்கள் நாங்கள் நீதிமான் என்று ஒரு எண்ணக்கூடிய ஒரு மனது வந்து விடுகிறது. Also this kind of people will have an attitude of looking at others and criticizing them. They are sinners and they are right. They think themselves as righteous because of their pride in their heart. சில நேரங்களில் சபையில கொடுக்கக்கூடிய ஒரு காரியங்களை நிராகரிப்பாங்க. Also they reject the things that they get from the church. அப்பொழுதுதான் மற்றவங்க சொல்லுவாங்க, பார்த்தீங்களா பாஸ்டர் எவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்தாங்க, அந்த பிரதருக்கு எவ்வளோ தாழ்மை இருந்தால் அதை வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு மற்றவர்கள்
சொல்லணும் அப்படின்று அவர்கள் அந்த விஷயத்தை நிராகரிப்பார்கள். Also sometimes they reject some positions or things that pastor is giving them. They will not accept that because they have to get the praise from others that he is very much humble. சில நேரம் இப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணுவார்கள், ஊழியக்காரர்கள் தராத பொறுப்பை இவர்களே வாலண்டரியாக முன் வந்து அந்த பெரிய காரியத்தை செய்து எதுக்காக செய்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, பரவாயில்ல யாரும் இல்லாத இடத்துல இந்த பிரதர் இந்த சிஸ்டர் பார்த்தீங்களா அந்த பெரிய இடத்துல இல்லைன்னா அந்த காரியம் நடந்திருக்காது அப்படின்ட்டு அடுத்தவர்கள் இவர்களை பார்த்து பெருமையாய் பேச வேணுன்றதுக்காக அந்த பெரிய காரியங்களை செய்வார்கள். Other times we see this kind of people will take the big position, big responsibility from the church things, and they do this thing in order to get glorification for themselves from others. இப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய ஆவியின் கனிகளை ஆவிக்குரிய வரங்களை குறித்து ரொம்ப மிகைப்படுத்தி பேசுவார்கள். These people will always exaggerate about their gifts received from God. They will exaggerate about the prophetic gift and other gifts that they receive from God. பிரதர் சிஸ்டர், நான் அன்னைக்கு நான் ஒரு இடத்துல ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் இப்படி பண்ணார் அப்படி பண்ணார் என்று சொல்லி அடுத்தவர்கள் இவர்களை மேன்மையாக எண்ணிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரியங்களை சொல்வார்கள். They tell great about themselves which they had done in the past, in their past, the miracles that they performed, the miracles that God performed in their lives. இப்படிப்பட்டவர்கள் ஆண்டவர் என்றைக்கோ ஒரு நாள் இவர்களுடைய ஜெபத்தை கேட்டு தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொடுத்திருப்பார். ஆனால் இவர்கள் போகக்கூடிய இடங்களில் எல்லாம் இவர்கள் தீர்க்கதரிசி என்று அடுத்தவர்கள் நினைக்கணும், அடுத்தவர்கள் இவர் தீர்க்கதரிசி வந்துட்டார் என்று மேன்மையாய் நினைக்கணும் என்று தங்களுடைய ஆவிக்குரியமான காரியங்களை மிகைப்படுத்தி பேசக்கூடியவர்கள். Also they exaggerate their spiritual gifts, the prophetical gifts. Others has to praise them. In order to others has to praise them, they themselves tell about their own gifts and talents. இப்படிப்பட்டவர்கள் தங்கள் ஜெபம் பண்ணுகிறதை ரொம்ப மிகைப்படுத்தி பேசுவார்கள். சிஸ்டர், நான் 1 hour ஜெபம் பண்ணேன், நான் 2 hours ஜெபம் பண்ணேன், 3 hours நான் ஜெபம் பண்ணேன் அப்படின்னு. ஆனால் எதிர் இருக்கிறவர்கள் அதை கேட்டிருக்கவே மாட்டார்கள். இவர்களாகவே முன் வந்து தங்கள் ஜெப பழக்கத்தை எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுகிறார்கள் என்று அடுத்தவர்கள் பெருமையாக இவர்களை பற்றி நினைக்கணும் என்றே பேசுவார்கள். They tell about their prayer life, how long they prayed, how long they were close to God. They tell all these things in the place where the things were not needed. They exaggerate themselves. அடுத்தவர்களை ஒரு மட்டப்படுத்தியே பார்க்கக்கூடியவர்கள். Also they look down on others. இப்படிப்பட்டவர்கள் கிறிஸ்தவ வட்டாரத்துக்குள்ள இருக்காங்க, வெளியே இருக்கார்கள். அநேக சபைகளில் அநேக ஸ்தாபனங்களில் இப்படிப்பட்டவர்கள் எல்லா சபையிலும் கண்டிப்பாக இருப்பார்கள். And these kind of people are found among all the churches, all kind of denominations. அநேக ஸ்தாபனங்கள் இருக்கிறது நம்மளை சுற்றி. So many denominations are around us. இப்படி பெருமையானவர்கள் எதை பெருமையாக பேசுவார்கள் என்றால், நான் இந்த டினாமினேஷனை சேர்ந்தவன் அப்படின்ட்டு, எனக்கு என் பாஸ்டர் இந்த பாஸ்டர் அப்படின்ட்டு தங்களுக்கு கொடுக்கப்பட்ட போதகரையை தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த டினாமினேஷனை குறித்து ரொம்ப பெருமையாக பேசக்கூடியவர்கள். Also the people who have pride in the Lord, they speak great about their own denomination and their church and their pastor. They exaggerate the place where they going. இப்படி பண்ணும் பொழுது அடுத்த டினாமினேஷனை, அடுத்த ஸ்தாபனத்தில் இருக்கிறவர்களை, அடுத்த ஊழியக்காரர்களை, அடுத்த சக விசுவாசிகளை குறைத்து மதிப்பிடுவார்கள் இவர்கள். Also this kind of people will disrespect, they disgrace others who are with them. இப்பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 6வது அதிகாரம் 1 4 வரை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 6வது அதிகாரம் 1 4 வரை வாசிப்போம். Let us read Matthew chapter 6 verses 1 to 4. Matthew chapter 6 verses 1 to 4. மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை
உன் இடது கை அறியாதிருக்க கடவது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். Be careful not to practice your righteousness in front of others to be seen by them. If you do, you will have no reward from your Father in heaven. So when you give to the needy, do not announce it with trumpets, as the hypocrites do in the synagogues and on the streets, and to be honored by others. Truly I tell you, they have received their reward in full. But when you give to the needy, do not let your left hand know what your right hand is doing, so that your giving may be in secret. Then your Father who sees what is done in secret will reward you. இந்த மத்தேயு 6வது அதிகாரம் 1-4 வரை பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்று பார்த்தால், இல்லாதவர்களுக்கு, அதாவது கஷ்டப்படுறவர்களுக்கு கொடுப்பதை பற்றி பார்ப்போம். In this Matthew chapter 6 verses 1-4, we see that this is about giving to the needy. 1வது வசனத்தில் பார்க்கிறோம், நீங்கள் கொடுக்கும் பொழுது, அதாவது கஷ்டப்படுறவர்கள் பார்த்து அவர்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் ஒரு காரியத்தை அவங்களுக்கு செய்கிறதுக்கு முன்பதாக நீங்கள் என்ன நினைக்கணும் என்றால், ஆண்டவருக்கு அதை செய்கிறீர்கள், யாரும் பார்க்கக்கூடாதுன்னு அதை செய்யணும். When you see a poor or needy, when they are in need of help, you show mercy towards them, you show favor towards them, and you give them. But when you give, you must think on mind that you are giving to God and not others. இதை அடுத்தவர்கள் பார்க்க வேண்டும் என்று வெளிப்படையாக இது எந்த ஒரு உதவியும் நாம் செய்யக்கூடாது. We must not do any help that others are seeing, but we must do it in secret. அப்படி நம்ம வெளியரங்கமாய் செய்தால் பரலோகத்தில் இருக்கிற நம்ம பிதா நமக்கான பரிசை பரலோகத்தில் தரமாட்டார், ஆசீர்வாதங்களை தரமாட்டார். If we do in front of others, if we do with a heart that others should see, the Lord who is in heaven will not reward you. நாம் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எக்காலத்தை முழங்கி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தராதீங்க. Also when you give to the needy, do not announce with your trumpets that you are giving to others. இப்படி தாங்கள் செய்யக்கூடிய நன்மைகளை வெளியே சொல்லக்கூடியவர்கள் மாய்மாலக்காரர்கள் என்று ஆண்டவரே சொல்லுகிறார். The Lord himself says that those who says that he is going before giving that he is going to give is an hypocrite. தேவாலயத்துக்கு போகிற வழியில் சந்துகளில் இவங்க அடுத்தவர்கள் இவர்களை பார்த்து, பரவாயில்ல இந்த பிரதர் இந்த சிஸ்டர் எவ்வளவு பெரிய உதவியை செய்திருக்கார்கள் என்று அடுத்தவர்கள் இவர்களை பெருமையாக பேச வேண்டும் அந்த காரியங்களை செய்வார்கள். Also while going to the synagogues, if someone gives in front of others, others would look at them and say that they are giving, they will praise them. ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் அவங்களுடைய பலனை இங்கே பூமியிலே அடைஞ்சிட்டாங்க அப்படின்றார். The Lord tells them that their reward in heaven is fulfilled in earth itself. 3வது வசனத்தில் பார்ப்போம். In the 3rd verse we see, நீங்கள் கொடுக்கும் பொழுது, but when you give to the needy, ஆண்டவர் நம்மளை பார்த்து இது சொல்லுகிறார். The Lord is looking at us and telling, நீங்கள் அந்த மாதிரி உதவி பண்ணும் பொழுது உங்களுடைய வலது கை இடது கைக்கு தெரியாமல் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். Also the Lord is saying, when you give what you are giving to the right hand, what you are giving in the right hand should not be known by left hand. அப்போ நம்ம தப்பா புரிஞ்சுக்க கூடாது, கையை மடக்கிட்டு கொடுக்கணும்னு சில பேர் கேட்பார்கள். We must not think it wrong that we must hide our left hand and give it in the right hand. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், உன் கூட இருக்கிறவர்கள், உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் கூட நீ பண்ற உதவி தெரியக்கூடாது, அப்படி இருக்கணும் உதவி என்றால். The Lord says that you must give to others when others are not seeing. It must be given in secret. அப்பொழுது நாம் மறைமுகமாக பண்ண அந்த உதவியை ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிற நம்ம பிதா பார்த்துட்டு வெளியரங்கமாய் அதுக்கு நமக்கு ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். Then the Father in heaven who has seen you doing in the secret will give you reward in front of others. இந்த காரியத்தை குறித்து பார்க்கும் பொழுது இந்த COVID-19 என்ற இந்த கொள்ளை நோய் வந்தது. While looking into this scenario, we see that COVID-19 has come. அந்த COVID-19 அந்த தொடக்க காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் during the stage when COVID started until now, அநேகர், அதாவது இந்த மாதிரி வெளியரங்கமாய் கொடுத்த அநேகர் ஒரு அவமரியாதைக்குரிய செயலை பண்ணுகிறார்கள். Also we see that so many people help the needy, but they do some disgraceful things. அநேக கஷ்டப்படுறவர்கள்
உணவில்லாமல் கஷ்டப்பட்டார்கள், மருந்து இல்லாமல் கஷ்டப்பட்டார்கள், தங்குவதற்கு இடம் இல்லாமல் கஷ்டப்பட்டார்கள். We see that so many were affected, they were in need of medicines, they were in need of food, they were in need of shelter. அப்பொழுது அவர்கள் கஷ்டத்தில் இருக்கிற அந்த கஷ்டப்படுபவர்களுக்கு மத்தியில் இவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், உதாரத்துவமாக தருகிறோம் என்று சொல்லி தங்களை தாங்களே பெருமைப்படுத்திக் கொள்ளும் வகையில் உதவி செய்கிறார்கள். During this time we see so many people went and helped these needy, and they express themselves that they have done a great thing in front of others. அவர்களுடைய சமூக வலைதளங்களில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறது, இப்படிப்பட்ட சமூக வலைதளங்களில் அவர்கள் செய்த உதவியை அவங்க வெளியரங்கமாய் சொல்லுகிறார்கள். Also they express and explain things that they have done for the needy by posting their pictures on Facebook, Twitter, Instagram, and in WhatsApp status, etc. இவர்கள் எதுக்கு இது காரியங்களை பண்ணுகிறார்கள் என்று பார்த்தால் சுய விளம்பரத்துக்கு, ஒரு பெருமைக்காக இதை பண்ணுகிறார்கள். Some of them do these things because they do this to gain pride. ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறார் என்றால், நீ கொடுக்கும் பொழுது யாருக்கும் தெரியாம கொடு, அப்போ பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று தான் சொல்கிறார். But the Lord says that when you do such things, do it in secret, then the Lord will reward you. இந்த காரியங்களிலிருந்து நம்ம கற்றுக்கிறது என்னன்னா, இப்போ நம்ம பார்த்தவர்களை, அந்த மாய்மாலக்காரர்களை போல நாம் பண்ண வேண்டாம், நம்ம பண்ணக்கூடாது என்று பார்க்கிறோம். Also we see that we must not do like the hypocrites is done, we must not do. இப்பொழுது மத்தேயு 6வது அதிகாரம் 5லிருந்து 8 வரைக்கும் வாசிப்போம். மத்தேயு 6வது அதிகாரம் 5லிருந்து 8. Matthew chapter 6 verses 5 to 8. அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்துகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள், அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள், அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். And when you pray, do not be like the hypocrites, for they love to pray standing in the synagogues and on the street corners to be seen by others. Truly I tell you, they have received their reward in full. But when you pray, go into your room, close the door, and pray to your Father who is unseen. Then your Father who sees what is done in secret will reward you. And when you pray, do not keep on babbling like pagans, for they think they will be heard because of their many words. Do not be like them, for your Father knows what you need before you ask him. இந்த இடத்துல நாம் ஜெபத்தை குறித்து பார்க்கிறோம். In this place we see about prayer. இந்த மாய்மாலக்காரர்கள் என்ன பண்ணுகிறார்கள் என்றால், நின்று கொண்டு நீண்ட ஜெபம் பண்ணுவதை அவர்கள் விரும்புகிறார்கள். These hypocrites love doing prayers, standing in the synagogues, doing long prayers. தேவ ஆலயத்துக்கு செல்ற வழியில அந்த சந்துகளில் அவர்கள் என்ன, அடுத்தவர்கள் இவர்களை பார்த்து பெருமையாய் பேச வேண்டும் என்று இவர்கள் நீண்ட ஜபங்களை கரங்களை தூக்கி வானத்துக்கு நேராக ஏறெடுக்கிறார்கள். Also this pride people, they in the streets of in the streets where we go to synagogues, they stand and pray with the long prayers. They want to pray because others have to see them. ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களுடைய பலனை அடைந்து விட்டார்கள் பூமியிலே. The Lord is saying that their reward was full on earth. பரலோகத்தில் அவர்களுக்கு எந்த விதமான ஒரு அங்கீகாரமும் கிடைக்காது. Also they will not receive their reward in heaven because they received it in earth. 6வது வசனத்தில் பார்க்கிறோம், நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது, also in the 6th verse we see, when you pray, உங்கள் அறைக்குள்ள போங்க, you go into your room, கதவை சாத்திக்குங்க, close the door, பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்தில் நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்க, and pray to God who is in the heaven.
மற்றவர்கள் நம்மளை பார்க்கிறார்களா இல்லை மற்றவர்கள் நம்மை பார்க்கணும்னு ஜெபம் பண்ணாதீங்க. பரலோகத்தில் இருக்கிற பிதா உங்களை பார்க்கணும் என்று ஜெபம் பண்ணுங்க. And do not pray that others should see you, but the Father who is in heaven must see you. அப்படி அந்தரங்கத்தில் ஜபிக்கிற ஜபங்கள் வெளியரங்கமாய் பதில் அளிக்கப்படுகிறது. So when you pray in secret, the reward will be in heaven. 7வது வசனத்தில் பார்க்கிறோம், in the 7th verse we see, அஞ்ஞானிகள் தங்கள் ஜபங்களை சொன்ன வார்த்தைகளே திருப்பி திருப்பி சொல்லி அந்த ஜபத்தை இன்னும் மிகைப்படுத்தி ஜபம் பண்ணுவார்கள். And also the pagans, they will pray, they will keep on babbling and they extend their prayers to show that they are praying for a long time. இது எதுக்காக பண்ணுகிறார்கள் பார்த்தா, ஆண்டவர் இப்படி அநேக வார்த்தையை அங்க இங்கும் சொல்லி நிறைய வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணும்பொழுது அப்படிப்பட்ட ஜெபங்களை தான் ஆண்டவர் கேட்கிறார் என்று ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு. They believe that they believe that God will answer the prayers which are very long, and when they pray to God for a long time. ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி பண்ணாதீங்க. But the Lord says, do not do like that. நீங்க அநேக வார்த்தைகளை சொல்லி தான் ஜெபம் பண்ணணும் இல்ல. It is not like that you have to pray with so many words. நீங்கள் ஜெபம் பண்றதுக்கு முன்பதாகவே உங்கள் தேவை என்ன என்று ஆண்டவர் அறிகிறார். Even before you pray, the Lord knows what you need. எனவே இந்த மாய்மாலக்காரர்களைப் போல அடுத்தவர்கள் பார்த்து நம்மளை பெருமைப்பட வேண்டும் என்று யாரும் ஜெபம் பண்ண வேண்டாம். So do not pray like the hypocrites that others have to see us while praying. இப்பொழுது மத்தேயு 6வது அதிகாரம் 16, 17, 18வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 6, 16, 17, 18வது வசனத்தை வாசிப்போம். Also we read Matthew chapter 6 verses 16 to 18. Matthew chapter 6 verses 16 to 18. நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரைப் போல முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். When you fast, do not look somber as the hypocrites do, for they disfigure their faces to show others they are fasting. Truly I tell you, they have received their reward in full. But when you fast, put oil on your head and wash your face, so that it will not be obvious to others that you are fasting, but only to your Father who is unseen, and your Father who sees what is done in secret will reward you. இந்த இடத்தில் நாம் உபவாசத்தை குறித்து பார்க்கிறோம். In this place we see about fasting. இந்த மாய்மாலக்காரர்கள் என்ன பண்ணுகிறார்கள் என்றால் தங்களுடைய முகத்தை ரொம்ப சோகமாக வைத்துக் கொள்கிறார்கள். Also this we see hypocrites keep their face like they are very sad. எப்பொழுது என்றால் அவர்கள் உபவாசிக்கும் போது they keep themselves their faces sad when they are fasting. ஏன் அப்படி பண்ணுகிறார்கள் என்று பார்த்தோன்னா, அடுத்தவர்கள் கேட்பார்கள், பிரதர் சிஸ்டர் உங்க முகம் ஏன் ரொம்ப வாடலா இருக்குன்னு கேட்கணும் அப்படின்ட்டு அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். Also they keep their faces sad in order to they expect others to ask them why you are sad. இப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், அவர்கள் பலனை அடைந்தார்கள் பூமியிலே அப்படின்ட்டு. But God says to these kind of people their reward was fulfilled on earth. 17வது வசனத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், ஆனால் நீங்கள் அப்படி பண்ணும் பொழுது in the 17th verse the Lord saying, while you do, நீங்கள் உபவாசிக்கும் பொழுது உங்கள் தலையில எண்ணெய் வைத்துக் கொள்ளுங்கள், உங்க முகத்தை கழுவுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். While you fast and pray, you keep put oil on your head and wash your face and do your fasting. அதனால அடுத்தவர்களுக்கு ஆண்டவருக்கும் உங்களுக்கும் நடுவில் இருக்கிற அந்த உபவாசம் வெளியே தெரியாம இருக்க பார்த்துக்கோங்கன்றார். And also God is instructing that we must not show others that you are fasting. That is a thing between you and God. ஆனா யாருக்கு மட்டும்தான் அது தெரியும்னா, பரலோகத்தில் இருக்க பிதாவுக்கு மட்டும்தான் நீங்க உபவாசிக்கிறீங்கன்னு தெரியணும். Only the Father in heaven must know that you are fasting. அந்தரங்கத்தில் இருக்கிற பரலோக பிதா வெளியரங்கமாய் அதுக்கு பதில் அளிக்கிறார். The Father who is in heaven, who is unseen, will reward you in public. அதாவது வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனங்களில் கொடுப்பது, ஜெபம் செய்வது, உபவாசம், இந்த 3 விஷயங்களை நம்ம பார்க்கும்போது இந்த மாய்மாலக்காரர்கள் தங்களுக்குள்ள பெருமையாய் காணப்பட்டார்கள். In the verses that we read, we see in 3 things like
in prayer, in giving, in fasting, they were very much pride in their heart while doing all these three things. இந்த செய்த அனைத்து விஷயங்களிலும் உள்ள என்ன இருந்தது என்று பார்த்தால் பெருமை இருந்தது. In the three things that they did, we see what they had is pride. தங்களை மேன்மையாக நினைத்துக் கொள்ளணும், தங்களை பெருமையாக அடுத்தவர்கள் பார்க்கணும் என்று சொல்லி ஆவிக்குரிய ஜீவியங்களில் நாமளும் இப்படி சில நேரங்கள் நடப்பது உண்டு. Even in our spiritual life, others should think us good, think us great, that we do out of pride these kind of things. ஆனால் நாம் என்ன மறந்து விடுகிறோம் என்றால் இது அழிவுக்கு நேராக நம்மளை வழிநடத்தும் என்றதை மறந்து விடுகிறோம். But we forget these kind of things leads us to destruction. அதாவது இந்த பெருமையும் மனமேட்டுமையும் ஒரு அழிவுக்கு நேராக நம்மளை வழி நடத்துகிறது. These three things, this pride leads us to destruction. சில பேர் என்ன பண்ணுவார்கள், அவர்களுடைய வேலை பார்க்கும் ஸ்தலத்தில் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போடுவாங்க அவங்களுடைய பிஸ்னஸில். Some people, because of pride, they invest great investment. They do great investment in their business. அந்த போடக்கூடிய பணம் அவர்களுடைய வளர்ச்சிக்கு அவர்களை உருவாக்கக்கூடியதாக இருந்தால் பரவாயில்ல. ஆனால் இவன் அப்படி பண்ணிட்டான், அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, நான் அவங்களை விட பெருசாக இன்வெஸ்ட் பண்ணணும், என்ன பெருசாக பெருமையாக பேசப்படணும் என்று அநேகர் அந்த மாதிரி செயல்களை ஈடுபடுகிறார்கள். They invest these great things not to increase their business life, but they are doing this out of their own pride, that others are doing this, that I have to do more than them. சில பேர் வீடு கட்டுவார்கள், ஆனால் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி, அதாவது அவர்களுக்கு தேவையில்லாத பொருட்கள் தான் இருந்தாலும் அதை பெருமைக்கினாலும் அதை வாங்கி அவர்கள் வீட்டை அதை நிரப்புவார்கள், இல்லை கட்டுவார்கள். Some people, they build their house. If they do that, they won't do what they need, but they do what others should see and praise them. இந்த அனைத்து பெருமையான காரியங்களும் கடைசியில் ஒரு முடிவுக்கு வரும், அதுதான் அழிவு. But all these things will finalize and give an output that is destruction. இப்படி பெருமையாய் பேசுவர்களும் அழிந்து போவார்கள். All those who speak pride will also be destroyed. இவ்வளவு நேரம் நம் வேதத்திலிருந்து அநேக பெருமையான காரியங்களை யாரெல்லாம் பண்ணா என்று பார்த்தோம். All this time we were looking into the things that was Bible has written about pride. அநேக நேரத்தில் நம்ம பார்ப்போம் என்றால் நமக்கு தெரிந்தவர்களே இப்படிப்பட்ட பெருமையான காரியங்களை செய்து கடனாளியாய் மாறி அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாத அநேகர் தற்கொலைக்கு நேராக போய்விடுகிறார்கள். We see many people, they do so many things in order to get praise from others. They borrow money from others, they spend lot of money, and even if the money is not their own, they spend lot of money, and they finally end their lives. இந்த பெருமை எதுக்கு நேராக வழி நடத்தும் என்று முன்னாடியே சொன்னேன், அழிவுக்கு நேராக வழி நடத்தும். Already I told you that this pride will lead to destruction. சிலருக்கு பேச்சில் ஒரு பெருமை இருக்கும். Some people will have pride while they speak. ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன். I will tell you a small incident example. ஒரு வெயில் காலத்தில் ஒரு குளத்தில் தண்ணீர் வற்றி போனது. During summer season, there was the lake drained out. அப்படி அந்த குளம் வற்றி போகும்போது 2 கொக்குக அந்த இடத்துல கடைசியாக வந்து அந்த இடத்துல கிளம்பலான்னு போகுது. And in the pond there was no water, and the 2 cranes decided to shift to other pond. அப்படி செல்லலான்னு போகும்போது ஒரு தவளை அதை கூப்பிடுகிறதை பார்க்குது, அந்த 2 கொக்குகளும் பார்க்குது. And the 2 cranes listened to one frog calling them. இந்த தவளை என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு ரக்க இருக்குது, அதனால் நீங்கள் அடித்து வேற எங்கேயாவது தண்ணி இருக்கிற இடத்துக்கு போயிடுவீங்க, ஆனால் என்னால் முடியாது. And the frog tells to them that you have wings that you can fly and go to other pond. I have no wings that I cannot move. அப்போது அந்த தவளைக்கு ஒரு ஞானம் வந்தது. And the frog had one knowledge. என்னவென்றால் அந்த கொக்கு கிட்ட சொல்லுது, நீங்கள் உங்களுடைய வாயில் குச்சை 2 பேரும் முனைய பிடிச்சிக்கோங்க, அது நடுவில் நான் என்னுடைய வாய்களை வச்சு அதை நான் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. And the frog gets wisdom and says to the cranes that you hold on one stick in your mouth, both of you, and on the corners of the stick, and I will also hold in the middle. I will
hold the middle of the stick and I will be there. இரண்டு கொக்கும் என்ன பண்ணுது, அந்த தவளையை தூக்கி வானத்துக்கு நேரா போய் கொண்டே இருக்கு நடு வானத்துல. And the two cranes lift the frog together and they fly away. இந்த குச்சி இரண்டு முனையிலும் நடுவுல இந்த தவளை தன்னுடைய வாயினால அத குச்சை கவ்வி இருக்கு. And the frog is holding the stick in the middle of the two cranes. கீழே ஒரு விவசாயி என்ன பண்றாரு, வானத்தை நேரா பார்க்கும் பொழுது இந்த காட்சியை அவர் பார்க்கிறார். And below them from the ground a farmer looks at them. அவர் சொல்லுகிறார் அவர்களுடைய நண்பர்களை கூப்பிட்டு, பாத்தியா எவ்வளோ பெரிய அருமையான ஒரு யோசனை இது, இந்த மாதிரி யோசனை யாருக்கு இங்கே வரும் அப்படின்னு கேட்குறார். And the farmer looks at the frog and two cranes and praises them that look how wise they are, they have this knowledge to fly like this. அப்படி யாருக்கு இந்த யோசனை வரும்னு சொன்ன பொழுது இந்த தவளை சும்மா இல்லாம என்ன சொல்லுது, எனக்கு மட்டும்தான் அப்படின்னு வாயை திறந்து சொல்லிடுது. And while the farmer says like this, who will get this kind of wisdom, and the frog is not quiet but it opens its mouth and says like me only, like people like me only will have this kind of wisdom. அந்த தவளை வானத்திலிருந்து கீழே விழுந்து இறந்து விடுகிறது. And the frog from the above the sky falls down. அதனால இதுல இருந்து என்ன கத்துக்கணும்னா, சில பேருக்கு தங்களுடைய பேச்சினால பெருமை வருது, அந்த பெருமையினால அவங்க இறந்தே விடுகிறார்கள். The frog opens the mouth and falls down on the rock and dies, and because of this so many people, even while they speak, they are very much pride and they die because of their mouth. இதனால தான் யாக்கோபு 4:6 வசனம் நமக்கு சொல்லுது, ஆண்டவர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். That is why in James 4th chapter 6th verse says that God opposes the proud and favors the humble. இப்பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 18வது அதிகாரம் 9, 10, 11, 12 ஆகிய வசனங்களை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 18வது அதிகாரம் 9 முதல் 12 வசனங்கள் வரை வாசிப்போம். Luke chapter 18 verses 9 to 12. Luke chapter 18 verses 9 to 12. அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். To some who were confident of their own righteousness and looked down on everyone else, Jesus told this parable. 2 men went up to the temple to pray, one a Pharisee and other a tax collector. The Pharisee stood by himself and prayed, God, I thank you that I am not like other people, robbers, evildoers, adulterers, or even like this tax collector. I fast twice a week and give a tenth of all I get. இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்தில் 9லிருந்து 12 வரைக்கும் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு ஊமையை சொல்லுகிறார், பரிசேயனும் ஆயக்காரனையும் பற்றி. In the Luke chapter 18th verse 9 to 12 we see that Lord is the God is telling about 2 people, the tax collector and Pharisee. இதை யாருக்காக சொல்லுகிறார் என்றால், அங்கிருந்த மக்கள் தாங்கள் தான் நீதிமான்கள், மற்றவர்கள் யாரும் நீதிமான்கள் இல்லை என்று ஒரு தாழ்மையாக அடுத்தவர்களை பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிற மனிதர்களை பார்க்கிறோம். The Lord is telling this parable to the people who think themselves greater than others and they look down on others. அப்படிப்பட்ட பெருமையானவர்களுக்கு ஆண்டவர் இந்த உவமையை சொல்லுகிறார். To those kind of pride people God is telling this parable. 2 பேர் தேவாலயத்துக்கு நேராக கடந்து போகிறாங்க ஜெபம் பண்றதுக்கு. Two people went to temple to pray. ஒருவன் பரிசேயன், மற்றொருவன் ஆயக்காரன். One is the tax collector and one is the Pharisee. இந்த பரிசேயன் ஜெபம் பண்ணுகிறான். எப்படி ஜெபம் பண்ணுகிறான் என்றால், ஆண்டவரே உம்மை நான் துதிக்கிறேன், நான்
திருடனை மாதிரி இல்லை, நான் வந்து கெட்டது செய்கிறவன் இல்லை, நான் வந்து விபச்சாரம் பண்ணுறவங்க மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இறுதியில் அவன் ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்கிறான்னா, இந்த ஆயக்காரனை மாதிரியும் நான் இல்லை அப்படின்ட்டு சொல்லுகிறான். And this Pharisee pray like this, that I am not like this, not like the robber or evildoer or adulterers, but I also not like this tax collector who is praying right now. இப்படி ஜெபம் செய்த ஆண்டவருக்கு இதில் நன்றி செலுத்துகிறான். And he prays like this and thanking God. கடைசியாக சொல்கிறான், நான் வாரத்துக்கு 2 தடவை நான் உபவாசிக்கிறேன், என்னுடைய தசம பாகத்தை நான் ஒழுங்காக நேர்த்தியாக தரேன் அப்படின்ட்டு சொல்கிறான். Also in the at last he says that I fast twice a week and also I give tenth of all I get. இந்த ஜெபம் தான் ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கிற ஒரு ஜெபமாக இருக்கிறது. ஆண்டவர் இந்த பெருமையான ஜெபத்தை அங்கீகரிப்பதில்லை. And this kind of prayer is a prayer that God does not like, and this prayer was not acceptable to God. நம்மளுடைய அநேக ஜெபங்கள் நிராகரிக்கிறதுக்கான காரணம் பெருமை அதில் அடங்கி இருக்கிறது. Some of our prayers were not accepted by God because the prayer is full of pride. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஜனங்களை வெறுக்கிறார். And also the Lord hates those kind of people. இப்பொழுது நாம் தாழ்மையில ஒரு பெருமைப்படுவர்களை பற்றி பார்ப்போம். Also we'll see the humbleness, pride and humbleness. அதாவது இப்படிப்பட்ட தாழ்மையில பெருமை கொள்ளுகிறவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று பார்த்தால், காசு, சந்தோஷம், அவர்களுக்கு வர பேர் புகழ் எல்லாம் நிராகரிப்பார்கள். Also the people who are pride in their humbleness will look like they reject all the money they receive, the position they receive, and the fame or possessions they receive. இந்த மாதிரி விஷயங்களை ஆண்டவரே அவர்களுக்கு அளிக்கும் பொழுதும் அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், தாழ்மையா இருக்கிறேன் என்று சொல்லி அதுல ஒரு பெருமையா அவர்கள் கருதி கொள்கிறார்கள். The people who are pride in their humbleness, even if God gives them a great thing, what they need, they will reject it, saying that I don't want it because others should say they are very humble. இப்படிப்பட்டவர்கள் ஊழியத்துக்கு அநேக தங்களுடைய பணத்தை கொடுத்து உதவுவார்கள். Also this kind of people will also help for the ministries and support them. தாங்களுக்கு கொஞ்சமான பணம் மட்டுமே வச்சுப்பாங்க. They will have only few less money for themselves. இதை எதுக்காக பண்ணுகிறான்னு பார்த்தா, பெருமையாக வெளியே போய் சொல்லுவார்கள், அதாவது நான் இந்த ஊழியத்துக்கு நான் இவ்வளோ கொடுத்தேன் பிரதர், இவ்வளோ இந்த மாதிரி காரியங்களுக்கு சபையில் நான் தான் பொறுப்பெடுத்தேன் சிஸ்டர் அப்படின்ட்டு பெருமையாக பேசுவார்கள். And they do these kind of things in order to say others that I helped, I supported for this ministry this much, and I do these things, and they say great about themselves to others. இப்படி சொல்லும் பொழுது அநேகர் என்ன பண்ணுவார்கள், பரவாயில்ல இவ்வளோ கொடுக்குறாரு இந்த பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய் புகழ்வார்கள். Also when they say about themselves to others, others will praise them, others will encourage them, motivate them. அந்த தாழ்மையா இருக்கிறதையும் அவங்க பெருமையா எண்ணிப்பாங்க. Also they will take pride in their humbleness. They will think themselves pride because they are very humble. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, if you want an example, ஒரு சபையில் வந்து ஒரு போட்டி வச்சாங்க, அதாவது ஒரு தேர்ந்தெடுக்கிற ஒரு போட்டி. In a church there was a competition. அதாவது அந்த போட்டி எதை நோக்கி இருக்குது என்றால், சபையிலே யார் ரொம்ப தாழ்மையானவர்கள் என்று ஒரு பட்டியலிட்டார்கள். Also they listed on the church who is very humble in the church. அப்ப அந்த சபை பாஸ்டர் என்ன பண்ணுகிறார், ஒரு வயதானவரை தேர்ந்தெடுக்கிறார். Also the pastor of the church chooses an old man from the church as an humble man. அந்த வயதானவர் தான் அந்த சபையிலே ரொம்ப மிகவும் தாழ்மையான ஒரு நபராக காணப்பட்டார். And the old man was the very humble member in the church, and he was chosen. சபையின் ஊழியக்காரர் ஒரு விருதினை வழங்குகிறார். ஒரு கப்பும் ஒரு மெடலும் கொடுத்து, அந்த மெடலும் கப்பிலும் இவர்தான் சபையிலே மிகவும் தாழ்மையான ஒரு மனிதன் என்று அதில் எழுதியிருந்தது. And the minister of the church, the pastor, gives the old man a cup and a medal, saying that this person is very humble in the church. சபையில எல்லாருக்கும் முன்னாடி கூப்பிட்டு அத விருதுகளை வழங்குகிறார். Also he provides the gifts and rewards in front of the congregation, and he gives the old man.
இந்த வயதானவருக்கு எவ்வளவு தாழ்மை இருந்தது என்றால் அடுத்த வாரத்திலிருந்து அந்த மெடலிங் கப்பையும் போட்டு வர ஆரம்பித்தார். And the old man was as much humble that he wears and comes to the church with a cup and medal. இதை தான் சொல்லுகிறார், தாழ்மையில ஒரு பெருமை. That is why we say that pride in humbleness. நான் முன்னது சொன்னது போல பெருமை, மனமேட்டிமை, மேன்மை பாராட்டுதல் எல்லாம் ஒரே அர்த்தத்தை தரக்கூடிய வார்த்தைகள் தான். That is why I told you earlier that the pride, boasting, proud, all these things gives the same meaning. இதை நாம் ஏன் எடுத்துக்க கூடாது என்றால் பார்த்தால் ரோமர் 3வது அதிகாரம் 23வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், so why we should not take pride to ourselves, we see in Romans 3rd chapter 23rd verse. Romans 3rd chapter 23rd verse. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி, for all have sinned and fall short of the glory of God. நம் யாவரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்தோம் என்று பார்க்கிறோம். For all have sinned and fall short of the glory of God. ஆண்டவரிடத்திலிருந்து, ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து நாம் வெளியே போவதை நாமளே உணர முடிகிறது சில நேரங்களில். Sometimes we even feel that we are going out from the presence of God. நாம் நம்மளுடைய தாளந்துகளை, நம்மளுடைய பேக்ரவுண்டை, நம்மளுடைய நிலைமையை, நம்மளுடைய கிருபை தாளந்துகளை நம் பெருமையாய் பேச பேச நம் அழிவுக்கு நேராக வழிநடத்தப்படுகிறோம். We are led to destruction when we boast about our talents and our abilities. இப்படி பண்ண இந்த பெருமை பாவமாக மாறி நம் தேவனுடைய மகிமையை இழந்திருக்கிறோம். So while we do this, keep on doing this thing, we talk about ourselves, we get pride and we are losing the glory of God. இப்போ இந்த நிலைமையில நாம் அழிந்து போன ஒரு நிலைமையில, கீழே விழப்பட்ட ஒரு நிலைமையில, நம்மளை யாரும் காப்பாற்ற முடியாத ஒரு நிலைமையில நம்ம இருக்கிறோம் இப்போ. So now we are in the situation of falling down and we are helpless. இப்பொழுது தாழ்மையை பார்த்தோம் என்றால், if we look into the humility, humbleness, தாழ்மை என்பது ஒன்றுமில்லாத இருக்கிற நிலைமை, இல்லாத கீழாக இருக்கிற நிலைமையை குறிக்கிறது. Humility is being nothing or in a low state. நாம் முன்பதாக பெருமையானவர்கள் என்ன குணாதிசயங்கள் உள்ளது என்று பார்த்தோம். Earlier we looked into the characteristics of the people who are pride in heart. இப்பொழுது ஆண்டவர் நமக்குள்ள வரும்பொழுது தாழ்மையை தருகிறார். அப்படி தாழ்மையை தரும் பொழுது அவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். So when God comes into our heart, the Lord gives us a heart of humility. And what is the characteristics of humility? தாழ்மை உள்ளவர்கள் தாங்கள் எவ்வளவு கீழே விழுந்திருக்கோம், நம்ம இன்னும் எவ்வளவு வளரணும் என்பதில் கவனமாக இருப்பார்கள். The people who are humble, they will think that they are in low state and they will think to move further for the glory of God. அப்படி தாழ்மையா இருக்கிறவர்கள் இரக்க குணமும் மன்னிக்கக்கூடிய குணமும் உடையவர்களாக இருப்பார்கள். The people who are humble, they will have the attitude of giving and they will be very much compassionate. இப்படி தாழ்மையா இருக்கிறவர்கள் அடுத்தவன் இடத்துல என்ன சிறந்தது என்று மட்டும்தான் பார்ப்பார்கள். Also the people who are very humble, they looks at the best in people. அதாவது வாக்குவாதத்தில் சில பேர் ஈடுபடும் போது அந்த வாக்குவாதம் சரி பரவாயில்ல, நீயே ஜெயிச்சுக்கோ, இருந்துட்டு போ அப்படி என்று அவர்கள் விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை உடையவர்களாக இருப்பார்கள். The people who are humble, when they are into an argument, they will not strive strong to win the argument. They will give up. அவர்கள் தேவனிடத்திலே நியாய தீர்ப்பை விட்டு விடுவார்கள். They will give the judgment to God. அவங்க எல்லா விஷயத்தையும் செய்ததுக்கு பிறகாக ஆண்டவருக்கே மகிமையை செலுத்துவார்கள். Also they will give glory to God after doing all things. இப்பொழுது ஆண்டவர் இந்த ஆசீர்வாதங்களையும் தாழ்மையையும் குறித்து என்ன சொல்லுகிறார் என்று பார்த்தால், let us look into the blessings that God says about humbleness. நீ பணக்காரனா இரு, ஆனா பெருமை கொள்ளாத. But God says, be rich but do not get proud. நீ ஆஸ்தி அந்தஸ்தோடு எல்லாம் நிறைய வெச்சுக்கோ, ஆனா அதுல ஒரு பெருமை வராம பாத்துக்கோ. Have great wealth but don't be proud. நல்ல உடை அணிந்துக்கோ, ஆனா அதில் மூலமாக உனக்கு பெருமை வராதுன்னு பாத்துக்கோ. You dress up well but don't get proud. உனக்கு ஒரு வீடு, ஒரு விலை உயர்ந்த ஒரு வீடு கட்டிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா கட்டிக்கோ. ஒரு விலை உயர்ந்த கார் உனக்கு வேணும், தேவைப்படுது அப்படின்னு நினச்சின்னா அதை வாங்கிக்கோ. ஆனால் அதன் மூலமாக உனக்கு ஒரு மனமேட்டிமையோ பொறாமையோ பெருமையோ வராது பார்த்துக்கோ அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். If you desire to build a home, desire to buy a car, you get it, but do not boast about them or do not be proud of them. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால்,
இது எல்லாவற்றையும் செஞ்சுக்கோ, ஆனால் இது மூலமாக உனக்கு ஒரு பெருமை வராதபடி நீ பார்த்துக்கோன்று தான் ஆண்டவர் சொல்லுகிறார். The Lord is saying that whatever you want you do, but do not take pride in the things that you own. அவருக்கு தர வேண்டிய அந்த கனம், மரியாதை, புகழையும் நாம் எடுத்துக்கொள்ளும் போது மட்டும்தான் ஆண்டவர் அதுக்கு எதிர்க்க நிற்கிறார். Only God opposes us only when we take the things, the glory, the honor that belongs to Him. இப்போ இந்த தாழ்மை குறித்து பார்க்கும்பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 13-14 வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 18வது அதிகாரம் 13-14 வசனத்தை. Luke chapter 18 verses 13 and 14. Shall we read Luke chapter 18 verses 13 and 14? ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். But the tax collector stood at a distance. He would not even look up to heaven, but beat his breast and said, God, have mercy on me, a sinner. I tell you that this man, rather than the other, went home justified before God. For all those who exalt themselves will be humbled, and those who humble themselves will be exalted. இந்த இடத்துல அந்த பரிசேனை பற்றி முன்பதாக பார்த்தோம். இப்போ இந்த ஆயக்காரன் என்ன பண்ணுகிறான், தூரத்திலே நிற்கிறதை பார்க்கிறோம். We saw about Pharisee earlier, and now we look into the characteristics of the tax collector. அவன் பரலோகத்துக்கு, வானத்துக்கு நேராக அவனுடைய கண்களை கூட ஏறெடுக்க அவன் துணிவு வரல. அவன் தன்னுடைய மார்பில் அடிச்சுக்கிட்டு, பாவியான என்மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே என்று தன் பாவத்தை உணர்கிறான். The tax collector stood at a distance, and he was not even willing to look up, but he bowed down in prayers, and he beat his breast and he was praying. ஆண்டவர் சொல்லுகிறார் 14வது வசனத்துல, அந்த பரிசேயன் எனக்கு முன்னாடி நீதிமானா இல்ல, இந்த ஆயக்காரன் தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். The Lord is saying in the 14th verse that the Pharisee was not a righteous man, but this tax collector is a righteous man who told God, have mercy on me, for I am a sinner. இந்த ஆயக்காரனுடைய ஜெபம் தான் கேட்கப்பட்டது. And this tax collector's prayers was accepted. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று. That is why the Lord says that those who exalt themselves will be humbled, and those who humble themselves will be exalted. ஆண்டவர் தாழ்மையா இருக்கிறவர்களுடைய ஜெபத்தை தான் கேட்பார். And the Lord only answers the prayers of the humble. அப்படி தாழ்மையாய் உள்ளவர்களுடைய தரத்தை தான் ஆண்டவர் உயர்த்துவார். Also the God only lifts up the status of the humble. தாழ்மையாய் உள்ளவர்களை தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். Also the Lord will bless only the humble. நான் முன்பதாக ஆரம்பத்தில் சொன்னது போல, ஒரு கொடிய நோய் ஒட்டுமொத்த உலகத்தையும் கவர்ந்திருக்கிறது. அந்த நோயினால் அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னேன். At the beginning of the sermon I have told you that the deadly virus has covered the whole world and it is destroying everyone. அநேகரை அழித்தது என்று சொன்னேன். I told you that destroyed everyone. அந்த நோய்க்கான தீர்வு என்னவென்றால் தாழ்மைதான். And the solution for that deadly virus is nothing but humbleness. நம்மளை முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நம்மளை ஆண்டவர்கிட்ட நம்ம தாழ்மையாகி போக வேண்டும். We must humble ourselves completely and surrender our lives to God. இன்றைக்கு நீங்கள் பெருமை உள்ளவர்களாக இருந்தீர்கள் என்றால், Today if you are being pride in heart, ஆண்டவரிடத்துல தாழ்மையை கேளுங்கள். Ask God for humbleness. இப்போ வாசித்த இந்த எல்லா வேத பகுதியிலும், இந்த வேத வசனங்களிலிருந்தும் 3 மிக முக்கியமான காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். From all the verses that we read, we have learned 3 important things from them. முதலாவது, ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்க வேண்டும். Firstly, we must seek the counsel of God. ஆண்டவருடைய உதவியை நாட வேண்டும். Second, we must seek the help of God. ஆண்டவருடைய பலத்தை சார்ந்திருக்க வேண்டும். We must also depend on the strength of God. இந்த 3 தான் தாழ்மைக்கு அடையாளம். And these 3 things is a symbol of
humility. இதைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லுகிறார். Also that is why Apostle Paul says in the 2 Corinthians 10th chapter 17th verse, மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். let the one who boasts boast in the Lord. இப்படி நம் பெருமையினால நம் ஆண்டவருக்கு விலகி வாழ்ந்து ஆண்டவருக்கு நம் விரோதியாக மாறினோம். So we were pride in heart and we were against God and we became enemy of God. நம் தேவ மகிமையை இழந்தோம். We lost the glory. ஒன்றுமில்லாமல் போனோம். We became nothing. இப்பொழுது நம்மை நாமே மேன்மை பாராட்டிக் கொள்ள எதுவும் இல்லை. But we have nothing now to boast about ourselves. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல என்ன குறிக்கிறார் என்றால், மேன்மை பாராட்டுகிறவன் தேவனை குறித்தும் சிலுவை குறித்தும் மாற்றும் தான் மேன்மை பாராட்ட தகுதி உடையவர்கள். Also the Apostle Paul says that only one thing that we must boast about, that is about the cross and Christ. ஆண்டவரும் சிலுவை மாற்றுமே, இது 2 குறித்து மாற்றுமே தான் நம் ஆண்டவர் குறித்து மாற்றும் தான் மேன்மை பாராட்ட வேண்டும். All those who desire to boast, they must only boast about the Christ and cross. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், those who listen to this sermon right now, மேன்மை பாராட்ட வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால், if you want to boast about anything, இயேசுவில் மேன்மை பாராட்டுங்கள். Boast about Jesus. சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். Boast about cross. எனவே தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறார். Only those who are humble, the God gives them grace. அவர்களை தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். Only them, God blesses only them. அவர்களை தான் ஆண்டவர் உயர்த்துகிறார். Only God lifts them up. எனவே தாழ்மையா இருப்போம். So let us be humble. ஆண்டவரிடத்திலே தாழ்மையை கற்றுக்கொள்வோம். Let us learn humility from God. நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். Let us bow down in prayers. அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே இந்த காலை நேரத்திலும் ஆண்டவரே தந்த வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை ஒன்றும் வெறுமையாய் திரும்பாதது என்று ஆண்டவரே நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே இந்த ஆண்டவரே பெருமையை குறித்து அதனுடைய அழிவை குறித்து நாங்கள் பார்த்துருக்கோம். ஆண்டவரே நாங்கள் அந்த பெருமையில் சிக்கிக்கொள்ளாதபடி உங்கள் தாழ்மையை ஆண்டவரே எங்களுக்கு கற்றுத்தாருங்கள். ஆண்டவரே அந்த வழியில் நாங்கள் நடந்து அநேகருக்கு நாங்கள் ஒரு முன்மாதிரியாக இருக்க உதவி செய்யுங்கள், பாதுகாத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் மாறாமல் நம் அனைவரோடும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா.